சுகாஸ் லைஃப். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து நான் கிறிஸ்மஸ் வரதுனால நம்ம ப்ளம் கேக் செய்ய போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டியில செய்ய போறோம். நம்ம ரிலேஷனுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வெளியில வாங்கி தான் கொடுப்போம். சரி, இந்த வாட்டி லாஸ்ட் டைம் செஞ்ச கேக் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால வந்து ஒரு 1.5 kg பேட்டர்ல செய்யலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு 1 வீக்காக சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சோக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரியலாக அந்த ப்ளம் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா பீட் பண்ணணும், சரியா? ஹார்ட், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லா ஷேப்லையும் இருக்குது. நம்ம இப்போ வந்து அந்த கேக்குக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 6 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம 12 கப்பு வந்து மைதா போடுறதுனால பாதிக்கு பாதி எடுத்திருக்கேன். நம்ம தேவைன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மைதா வந்து ஒரு 12 கப்பு எடுத்திருக்கேன். அது வந்து 1.5 கிலோ இருக்குது இந்த மைதா. சர்க்கரை வந்து 1 கிலோ வரும், நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 6 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வந்து 2 கப்புக்கு ஒரு டீஸ்பூன் கணக்கு வரும். இது வந்து 2 கப்பு சுகர் வந்து ஒயிட் சுகர் நான் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலர்னஸ் வரத்துக்காக. நம்மளுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக வந்து மேலே வந்து டாப்பிங் பண்ணுறதுக்காக நான் கேஷ்யூவும் பாதாமும் எடுத்திருக்கேன். இது வந்து செரி கூட க்ரஷ், இது நம்ம செரி ஃப்ரூட் இருக்கலாம், அந்த க்ரஷ் இது வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சமும், சினமன்னா பட்டை சொல்லுவாங்க, அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் வந்து ஒரு 300 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் தான் அந்த கேக்கோட ரிச்னஸ் கிடைக்கும். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து செரி, கிரேப்ஸு, பாதாம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வந்து டிட்டி ஃப்ரூட். இது வந்து மொத்தம் வந்து 1 kg குவான்டிட்டி. நான் வந்து ஒயினில் வந்து ஒரு 1 வீக்காக சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சோக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரியலாக அந்த ப்ளம் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முட்டை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை பீட் பண்ணோன்னா 10 முட்டை போதும். நம்ம 12 கப்புனால ஒன்றுக்கு 1 கப்புன்னு கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு முட்டைன்ட்டு ஒரு 10 முட்டை. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். பீட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பல்ஃபினஸ் கிடைக்கும். அவங்க 2 பேர் பீட் பண்ணுறாங்களா? நல்லா பீட் பண்ணணும், சரியா? அந்த இதுல நல்லா பல்பியாக வரணும். சரி, உங்களுக்கு பண்ண தெரியுமா? சூப்பர். நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம அதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டுட்டு நம்ம இந்த முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த முட்டையும் இதில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணலாமா ஜெனிட்டா? இப்படி மிக்ஸ் பண்ணாதான் வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும். இந்த நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து ஒயிட் சுகரில் கூட செய்யலாம். இதில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால முட்டையும் ஓகே முட்டையும் வந்து சர்க்கரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பட்டர் சேர்த்துலாம். சரி, பட்டர் போடுப்பா, போடுங்க. அப்படியே அந்த பேப்பரை மட்டும் பிடிச்சிக்கோ. இது வந்து அன்சால்டட் பட்டரு, ஏன்னா அப்போதான் வந்து இந்த கேக்குக்கு நல்லாயிருக்கும். சால்டட் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் உருக்கி கூட போடலாம். ஏன்னா நான் ரூம் டெம்பரேச்சர் இருக்கனால அதை பாருங்கள், இப்படி பண்ணாலே உருக்கிடுது பாருங்கள். உங்களுக்கு இப்படி பண்ணாலே பாருங்கள் நல்லா இதுவாகிடும். மொத்தம் நான் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். நான் அளவுலாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு கீழே போடுறேன் என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்ட்டு. வந்து இப்போ வந்து முட்டையும் அந்த சர்க்கரை போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் 10மான்னு தெரியல, 1.5 கிலோ மைதா நம்ம ஜஸ்ட்டு சேர்த்து பார்க்கலாம். ஜெருன் இதை அப்படி கீழே வைப்பா.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மைதாவை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மைதா சேர்த்துட்டோம். நம்ம அடுத்து வந்து இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி வேணும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மைதா கூடவே வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தோம்ல, கொக்கோ பவுடரு, சின்னமன் பவுடர், சோடா மாவு, இது வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வந்து மொத்தம் 4 டேபிள் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிடலாம். நம்ம சுகர் வந்து நான் கேரமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கலர்னஸ்க்காக. நம்ம அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து மாவை எல்லாமே சேர்த்துட்டோம். ஜெனிமா இதை எடுத்து ஊத்துறீங்களா? இது வந்து இந்த செரி க்ரஷ்ன்னு சொன்னல, அது இரு 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 கை கட்டு. இரு மம்மி எடுக்கிறேன் இரு இது வந்து அந்த செரி இதுனால அந்த ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த இது. அதனால இதை சேர்த்துடலாம். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு அந்த ஒயின் தண்ணி இருக்கும். நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ். இது வந்து கடைசியாக போடணும். அதை வச்சுடு போடுங்க. கடைசியாக போடணும். பாத்திரமே ஃபுல்லாகிடுச்சு. போட்டு நம்ம இது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா அந்த ஒயினில் ஊறி நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம கிளறிட்டு நம்ம வேணும்னா நம்ம பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக, ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். அப்பமே சேர்க்கலாம். நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து நான் இதில் தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நான் இதில் ஒன்று தான் இப்போ செய்ய போகிறேன். 2 வந்து நம்ம நார்மல் கேக் மோல்ட் தான் இது. நான் இதில் வந்து பட்டர் போட்டு பட்டர் பேப்பர் வச்சு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் எடுத்து மிக்சிங் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாமா ஜெனிட்டா? நீங்கள் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு 3/4 போடணும். நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவே போதும் உங்களுக்கு. இதுவே வந்து உங்களுக்கு நிறைய வந்துடும். இது நான் இதில் தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நான் ஒன்று தான் வச்சு எப்படி வருதுன்னு ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து நம்ம நார்மல் மோல்ட் இது கேக்கு. ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எனக்கு வேணும். ஐ லவ் யூவா? வேணுமா? ஐ லவ் யூனா தெரியுமா என்னன்னு? அதுவா, கேக் வந்து அது வந்து ஒரு செலிப்ரேஷன். நம்ம செலிப்ரேஷன் ஆஃப் ஜாய். நீங்கள் பர்த்டே வரும்போது என்ன கொடுக்குறீங்க எல்லாருக்கும்? நீ என்ன மற்றவங்களுக்கு கொடுப்ப? கிறிஸ்மஸ் வரும்போது நீ என்ன கொடுப்ப மற்றவங்களுக்கு? அப்போ வந்து கேக் சாக்லேட் கொடுப்பல, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏசப்பா பிறந்தாங்கல. சரி வெயிட் பண்ணு கிஃப்ட்ல அந்த மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் அப்போ எல்லாருக்கும் வந்து கேக் கொடுக்கணும். ஓகே, கேக் வந்து இந்த ட்ரேல வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பாதாம் எடுத்துட்டு வந்தோம்ல, அது நம்ம சும்மா கார்னிஷ்காக நம்ம மேலே வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், சும்மா ஜஸ்ட் இது வந்து நம்ம ஒரு டெக்கரேஷனுக்காக. கார்னிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஓவன் வந்து நான் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் வந்து நம்ம கேக் வந்து 30 to 45 மினிட்ஸ் வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். நம்ம உள்ளே வச்சிடலாம். அதில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். நம்ம வச்சுட்டு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனிட்டா, கேக் ரெடி ஆகிடுமா? வெயிட் பண்ணும் கொஞ்ச நேரம். ஓகேவா? நீ அதுக்குள்ளே இதெல்லாம் காலி பண்ணிடாத. நம்ம வந்து ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா நான் 45 மினிட்ஸ் வச்சேன். அப்படி வச்சு கூட வந்து கொஞ்சம் வேகலை.
இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 45 to ஒரு 1 hour வச்சோன்னே நல்லா வெந்துடும். உங்களுக்கு பாருங்கள் எல்லா ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹார்ட் இன் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எல்லா ஷேப்லேயும் இருக்குது. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நான் இன்னொன்று நிறைய கேக்ஸ் இன்னும் செஞ்சுட்டு நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணி ரிலேஷன்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பல்காக செஞ்சது. நெக்ஸ்ட் இது வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ, விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ், wish you all and happy new year. Bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், தாவீதின் ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர்.